வணக்கம் மக்களே, இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. மக்களே, இன்று 16/6/2024 உலக தந்தையர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ருத்ரன் 2.0 சேனல் சார்பாக உலக தந்தையர் தின வாழ்த்துக்கள். இந்த பதிவை யாருக்கு சமர்ப்பிக்கப் போகிறோம் என்றால், மறைந்த என் தந்தை திரு பாலகிருஷ்ணன், ரிட்டையர்டு ரயில்வே அதிகாரி அவர்களுக்கு இந்த பதிவை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். மக்களே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு தந்தை ஸ்தானம் என்பது எவ்வளோ முக்கியமானது என்பது எல்லா மகன்களும் அறிந்தது. தந்தை அவருடைய பாசத்தை வெளிக்காட்டிக்கவே மாட்டார். அவர் பாசத்தையும் சரி மட்டும் இல்லைங்க, அவர் வேஷத்தையும் காட்ட தெரியாதவர். அவர் கிட்டத்தட்ட அதாவது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பார். ஆனால் அந்த தந்தை சொல்வதெல்லாம் மந்திரமாக இருக்காது, நம்மளுக்கு அறிவு புகட்டக்கூடிய தந்திரமாக தான் இருக்கும். அவர் சில விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட சொல்லும்போது என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் அவர் காலத்தை கணித்து நம்மளுடைய எதிர்காலத்தையும் கணித்து நம்ம என்ன ஆகணும்னு சொல்லிட்டு கனவோடு அவர் சுற்றிக்கிட்டு இருப்பார். அதாவது நீ இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்லாம் சொல்ல மாட்டார். ஆனால் நீ நல்ல மனுஷனாக வாழணுன்ற ஒரு குறிக்கோளுக்காக அவர் தன்னைத்தானே வரித்து கொண்டு உழைப்பார். மக்களே, அவருடைய விதிகளை முத்துக்களாக்கி நமக்கு மாலைவிகளாக நமது கழுத்தில் சூடி அழகு பார்ப்பவர் தான் நமது தந்தை. தானே வருத்தி கொண்டு எல்லா விஷயத்திலையும் ஒரு ரியாக்ஷனே காட்ட மாட்டார். அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, ஒரு இரும்பு மனிதனாக. ஸோ நம்ம இந்த குடும்ப தலைவன் நம்ம எதுலேயும் நிலை குலைந்து போகக்கூடாது என்ற ஒரு கண்ணோட்டத்திலே அவர் தன்னைத்தானே ஒரு எந்திர மனிதனாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு இயந்திர வாழ்க்கை வாழ்வார். அதாவது தன் குடும்பத்தை மேலோக்கி சீர்தூக்கி பார்ப்பதில் தந்தைக்கு நிகர் யாருமே இல்லைங்க. மகன்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அவங்க அதாவது தந்தை ஒரு கோபத்தில் எல்லாரையும் சொல்லுவார், நீ எங்கே உருப்பிட போகிறான்னு சொல்லிட்டு. சத்தியமாக அவர் கோபத்தில் சொல்லலைங்க. சொல்லிவிட்டு அவரை பார்த்தா தான் தெரியும், அவர் உள்ளே போயிட்டு அழுதுட்டு இருப்பார். என்னடா நம்ம மகனை இப்படி திட்டமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தந்தைக்கு நிகர் யாருமே கிடையாது. அதாவது அவர் திட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, பின்னாடி உங்களுக்காக ஒரு இலக்கியக்கூடிய ஒரு மனம் படைத்தவர். அவரை நம்ம கல் நெஞ்சக்காரர் அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லுவோம். ஆனால் நம்ம வாழும்போது, நம்ம ஒரு நிலைக்கு வரும்போது அவரை பற்றி தெரியாதுங்க. நம்ம ஒரு நிலைக்கு வந்த பிறகு நம்ம அப்படி திரும்பி பார்த்தாருன்னா நிறைய பேர் தந்தைகள் இருப்பார்களோ இருக்க மாட்டார்களோ. ஆகவே மக்களே, தந்தை இருக்கும்போதே அவர் பேச்சை கேட்டு நல்லபடியாக அவருடைய அறிவுரைகளை கேட்டு நம்ம வளர்ந்தோமானால் அவர் இருக்கும் காலத்தையே மகிழ்ச்சியோடு இருப்பார். ஆனால் நிறைய பேர் நம்மலாம் அப்படி இருக்கிறது கிடையாது. நம்ம அவர் இருக்கும்போது மதிக்காமல், அவர் சொல்ல கேட்காம, அவர் இப்படி போடானா நம்ம அப்படி போகிறது. அதாவது அந்த இளம் வயதில் நம்ம செய்யக்கூடியாத சில தப்புகள்லாம் செஞ்சுட்டு அதை அவர் கண்டிக்கும்போது அவரை எதிர்த்து பேசி, அவரு தாங்க ஒரு குடும்பத்துக்கே ஹீரோ. எல்லா குழந்தைகளும் அவரை தான் முதல் ஹீரோ. யாருன்னா அப்பா தான். அவர் இருக்கும்போது நம்ம எதிர்த்துடுறோம். அவர் இல்லாதப்போ நம்மளுடைய ஒவ்வொரு மகிழ்ச்சியிலையும் கண்டிப்பாக நம்ம திரும்பி பார்த்து அவரை தேடுவோம், எங்கடா நம்ம அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆகவே மக்களே, இதை ரொம்ப நெகிழ்ச்சியோடு தான் நான் சொல்கிறேன். இது கண்டிப்பாக என்னுடைய சொந்த கதை இல்லை, எங்கள் அப்பாவை பற்றி பேசலை. உலகத்தில் உள்ள அத்தனை தந்தைகள் சார்பாக மகனாகிய நான் பேசுகிறேங்க. தயவுசெய்து தந்தையை மதிப்போம், அவரை துதிப்போம். ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேங்க. கலைஞர் ஐயாவின் அவருடைய இறப்பில் கடைசியாக நம்ம தளபதி ஸ்டாலின் ஒரு வார்த்தை சொல்லுவார். நான் எப்போவுமே உங்களை தலைவரேன்னு தானே கூப்பிட்டேன், உங்களை அப்பான்னு ஒரு தடவை ஆசையாக கூப்பிட்டுக்கிட்டோமான்னு சொல்லுவார். நம்மளுக்கு தலைவர் நம்ம அப்பா தாங்க. ஸோ அப்பா, உங்களை ஒரே ஒரு தடவை நான் தலைவான்னு கூப்பிட்டுக்கிட்டோமான்னு தான் நான் கேட்குறேன். ஸோ இதுதாங்க என்னுடைய இது. ஆகவே தந்தையரை துதிப்போம், அவர் சொல் மதிப்போம், என்றென்றும் அவர் நினைவுகளோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம். நெகிழ்ச்சியுடன் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி.